பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுது இந்த பயிரை உருவாக்குறதுக்கு அவ்வளோத்தையும் வந்து இங்கே பாருங்க எப்படி பிரேசம் கொண்டு போகுதுன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா விஸ்வமட மாணிக்க பிள்ளை கோயில். அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சங்கான அந்திராணி வாய்க்கால்ன்ற பகுதி. இங்கே வந்து இங்கே பாருங்க இதில் இந்த தண்ணி போகிற மகவல் எல்லாம் இந்த வந்த கஞ்சல் இந்த காணிக்க பாருங்க நெல் வெட்டி போட்டினோம். எங்கட வீட்டையெல்லாம் வெள்ளம் சின்ன மழை என்றாலே வெள்ளம் வந்துடும். தாய்த்தமிழருக்கு வணக்கம். என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு வளிமண்டலத்தில் ஏற்பட்ட சீரட்ட காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் எங்கும் கடும் காற்று மற்றும் மழைகள் பெய்யுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பரந்தன் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் இந்த மழையால் எவ்வளோ அழிவு ஏற்பட்டிருக்கின்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோட மழை வந்து தொடர்ச்சியாக பெய்து கொண்டு இருக்குது. இதால் எவ்வளவு தமிழ் மக்கள் இந்த சொத்து வந்து அழிந்த காலையில் காட்டுறேன். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போகிற காணொலியில் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். காணொலி தொடர்ந்து பாருங்க எந்தெந்த பகுதியில் எப்படி அழிவு இருக்குன்றதை தொடர்ந்து பார்ப்போம் காணொலியை. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க எல்லா இடம் வெள்ளங்களாக இருக்குது. ஒரு வேலையிலும் செய்ய முடியாது. இங்கே காணிகளுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் இருக்குது. பாருங்க மறுபடி மழை எல்லாம் பெய்ய வெளுக்கிட்டதால் சிரமமா கிடக்குது பயணங்களை மேற்கொள்கிறதுக்கு. இப்போ மழை அதாவது புயல் முடிஞ்சதோ இல்லை புயல் தொடங்கிட்டோன்னு எனக்கு என்ன தெரியாமல் கிடக்குது. என்ன மறுபடியும் மழை வந்து கொட்டுது. காலமேலாம் நல்ல வெயில் எறிஞ்சது. இப்போ வந்து மழை கொட்டி போட்டு இப்போ இருக்குது. மறுபடியும் வந்து பெய்ய விழுக்கிட்டு இருக்குது. எங்கட வீட்டையெல்லாம் வெள்ளம் சின்ன மழை என்றாலே வெள்ளம் வந்துடும். வீதிகள் எல்லாம் தண்ணிகளை இது பாருங்கோ. இது வந்து சங்குவேலிக்கும் உடுவிலுக்கும் விடப்பட்ட ஒரு வயல்வெளி. இந்த வயல்வெளிக்கு இப்போ நெல்லெல்லாம் அறுவடைக்கு தயாராகிட்டு, ஆனால் இந்த மழை தொடர்ந்து பெய்கிறதால வந்து இந்த நெல்லெல்லாம் வந்து அழிகிற ஒரு பெரிய ஒரு தருவாயில் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. நெல் வந்து தண்ணி கவலைனா விழுந்தால் அழுகிடும். இங்கே இதுக்கு காணிக்க நெல்லுகளே இல்லை. காணியெல்லாம் இப்போ வெள்ளம் அணைக்குது. இப்போ இந்த காலத்துக்கு வெள்ளம் இல்லை. இதில் நீங்கள் பார்க்கலாம் நெல். இது வந்து 6 மாத பயிரன்னு சொல்கிறது கொஞ்சம் உயர்ந்த நெல். அந்த நெல்லுகள் எல்லாமே வந்து படுத்துட்டு தரவாசியும். இதில் பாருங்க இந்த படுத்ததால் இந்த நெல்லெல்லாம் வெள்ளத்துக்கு அழுகிடுமே. அழுகினா ஒன்றுமே செய்யலாது. எல்லாமே படுத்துட்டு அழியோட இருக்கிறதுல வந்து இந்த நெல்லெல்லாம் அழிகிறதுக்கு சமன்னு சொல்லலாம். பாருங்க அப்படி ஃபுல்லாகவே அப்படியே பச்சையாக இருந்தது. இப்போ மஞ்சள் கலருக்கு மாறிக்கொண்டு வருது நெல். அப்படி இருக்கும்போது தான் இந்த மழை வந்து இப்படி பெய்கிறதால மிகப்பெரிய ஒரு அழிவு. இந்த நெல்லுகள் இவ்வளவும் வந்து இனி பிரயோசனமே இல்லை. அப்போது மழை தொடர்ந்து போய் இந்த காணிக்க இருக்கிற நெல்லெல்லாம் ஒன்றுக்கு உதவாக போயிடும். இதை விட பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த வன்னி மாவட்டங்களில் தான், அதாவது முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சியான பகுதியெல்லாம் இந்த குளங்களால் தண்ணிகள் வந்து வர்றதாலயம் வந்து அதிகமாக வந்து நெல்கள் வந்து அழிஞ்சதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கே இதில் பாருங்க நெல்லெல்லாம் அழிஞ்சதில் பூசணி இப்போ போட்டிருக்கீங்க. இந்த காணிக்க இந்த டித்வா புயல் வந்து அழிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனகாணிகளுக்கு இப்போ வந்து இந்த பூசணி, சில பேர் வந்து மிளகாயில் நட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. சில பேர் சணல் போடினோம் நெல்லை வெட்டி போட்டு. ஆனால் அதுக்கு நெல் முளைக்கீரைன்ற காரணத்தால் கத்தரிக்காய், தக்காளி பழமெல்லாம் போட்டிருக்கணும். கட்டுகள் ஊண்டி கொண்டிருக்கணும். இந்த காணிக்க பாருங்க நெல் வெட்டி போட்டினோம். இதெல்லாம் நெல் படுத்துட்டு
இது பார்த்தீங்கன்னா உடையார்கட்டு பகுதியில் உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முதல்ல ஒரு காணொலி போடும்போது இந்த இடம் எடுத்து போட்டேன். அப்போ அந்த விவசாயி வந்து மருந்து அடித்து சந்தோஷப்பட்டு கொண்டு வந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வந்து பெய்ததன் காரணமாக வந்து இப்போ இந்த இடம் ஃபுல்லாக வந்து வெள்ளமாக நிற்கிறதா வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அவ்வளோ நெல்லும் வந்து அழிகிற தருவாயில் இருக்குது. இந்த தண்ணி வந்து இன்றைக்குள்ள வத்தா அப்படின்னு இவ்வளவு நெல்லும் வந்து அழியும். ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இவ்வளவு அரிசியும் சும்மா இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சு சாப்பிடலாம். அந்தளவு வந்து அநியாயமாக போகுது இந்த வெள்ளத்தால். சரி, நீங்கள் காணொலியை தொடர்ந்து பாருங்க உறவுகளே. இப்போ நாங்கள் வீடியோ போடுறதால மட்டும் நல்லது நடக்க போகிறது இல்லை. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுது இந்த பயிரை உருவாக்குறதுக்கு. அவ்வளோத்தையும் வந்து இந்த வெள்ளம் வந்து அழிக்குது பாருங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து அநேகமாக நான் நினைக்கிறேன் மழையாக பெய்ததால் வந்து குளத்தை திறந்திருக்கிறேன் நினைக்கிறேன். குளத்தை திறந்ததால தான் இவ்வளோ வெள்ளம் வந்து இந்த வயலை அழிக்குது. இந்த மூங்கில் இல்லாமல் பாருங்க, நெல் எல்லாம் வந்து அருவி வெட்டுற நேரம், தைப்பொங்கலும் நெருங்குது. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் ஒரே நடவை. நெல் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு சொல்லி இது பார்த்தீங்கன்னா விஸ்வமடு மாணிக்க பிள்ளை கோயில். அந்த கோயிலுக்குள்ளே போகாமல் முடியாமல் அவ்வளவுக்கு வந்து இந்த வெள்ளம் வந்து நிற்கிது. இது எந்த குளத்தில் தண்ணி வருதுன்னு தெரியலை. எப்படி இருக்கணும் பாருங்க. இதுக்கு ரோட்டுக்கு மேலால் வந்து தண்ணி ஓடுறது. ஆக இன்னும் கடும் மழை பெய்யுமெண்டா ரோட்டுக்கு மேலால் தண்ணி ஓடி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுது. ஏற்கனவே டித்வா புயலால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேதம் அடைஞ்சது இந்த வீதி. இன்னும் வந்து அது ஃபுல்லாகவே அந்த பணி வந்து முடியலை. பாருங்க, இங்கே எதிர வீடு இருக்கணும். அந்த வீடெல்லாம் உடைச்சி கொண்டு போகுது. இங்கே பாருங்க, இதில் இந்த தண்ணி போகிற முதல் எல்லாம் இந்த வந்த கஞ்சல்கள் அடைச்சதால இந்த தண்ணிகள் மிகப்பெரிய ஒரு போக முடியாமல் தடப்பட்டு நிற்கிது. இந்த தடப்பட்டு நிற்கிறதால ஆட்கள் இந்த வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி ஏறிடுது. இதில் பாருங்க, இது வந்து கண்டாவளைக்கும் தருமபுரத்துக்கும் விடப்பட்ட ஏரியா. இந்த இடத்துல வந்து அநேகமாக குளம் திறந்திருக்கணும். எந்த குளம்னு தெரியல. இதனால் இந்த ஊர் மலைகள் எல்லாம் வந்து தண்ணி போட வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம்னா ரோட்டுக்கு மேலாலேயும் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பாருங்க, இதில் இருக்க நெல் வந்து முழுசாக வந்து அழிஞ்சிட்டுது. அழிஞ்சிட்டேன்னா ஃபுல்லாக வெள்ளம் மூடிட்டுது. அதே மாதிரி இங்கே அலைந்தான். இப்போ நாங்கள் வந்து வந்திருக்க பாலம் வந்து உங்களுக்கு சொன்னால் தர்மபுரம் பாலம். இந்த பாலத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த பாலம் வந்து கொரோனா கால பகுதியில் வந்து தடைப்பட்டிருந்தது இந்த வேலை. அதுக்கு பிற்பாடு இப்போ வந்து திருப்பி வந்து செய்ய வலுக்கிட்டது. மீண்டும் வந்து இந்த புயல்களால் மழைகளால் இந்த பணி வந்து மறுபடியும் வந்து இடைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த பலகையில் பாருங்க, தமிழ் எழுத்து வந்து முன்னுக்கு இருக்குது. வேகத்தை குறைக்கவும் சொல்லி அதை வேற போட்ட காட்டுறேன். அதுக்கு வந்து முன்னுக்கு இருக்கிற எழுத்து என்னன்றதை நீங்கள் பாருங்க. இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சத்தங்களை கேட்கவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்போ வந்து இருக்கிறது கண்டாவள பாலம். இந்திய இராணுவத்தால் இலங்கை மக்களுக்கு போட்டு தரப்பட்ட ஒரு பாலம். இந்த பாலத்தில் தெரியும் கனரக வாகனங்கள் பயணிக்கிறது. அதால் இந்த பாலம் வந்து இருக்கிற தகரங்கள் எல்லாம் நெளிஞ்சு மிகப்பெரிய ஒரு சத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கேட்பீங்கள் இந்த சத்தம். இதில் பாருங்க, தூண்டில் கொண்டு போய் நான் மீன் பிடிக்கிறேன். இதில் பாருங்க, முன்னுரிமை வந்து சகோதர மொழிக்கு இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் தமிழுக்கு முன்னுரிமை வந்து நடக்குது. பாருங்க, எவ்வளவுக்கு வந்து வானம் இருட்டா இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பரந்தன் பகுதியில் நிற்கிறோம். இப்போ எல்லா இடம் வந்து இந்த மழை வந்து கூறிக்கொண்டிருந்தவர் வந்து அதிகமாக வந்து இந்த காணிகளுக்கு எல்லாம் தண்ணிகள் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வீதியில் ஆக்கள் எல்லாம் இல்லை, பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறோம்.
இதே மாதிரி தான் டிட்ராபிகளுக்கும் இருந்ததோ ஒன்று முதல் இருந்து தான் பேருந்து அப்படியே மழையாக வந்தது. இதில் பாருங்க பிளேஸாக இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொண்டிருக்குது. எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இப்போ காற்று அடிக்கிற காற்றுக்கு இந்த குப்பையை வந்து பின்னுக்கு வந்து விழும் பார ஆக்களுக்கு. இங்கே பாருங்க எப்படி பிரேசம் கொண்டு போகுதுன்னு சொல்லி முழு கஞ்சலும் ரோட்டு வரல விழும், ஆக்களுக்கு மேலே விழும், துர்நாட்டம் வீசுது. அதோட மலையாள பார்த்தீங்கன்னா அதிகமான காணிகளுக்கு வந்து நெல்லெல்லாம் அழிஞ்சிட்டு தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சங்கான அந்திராணி வாய்க்கால் என்ற பகுதி. இதுக்குள்ள எல்லாம் காணிகளுக்கு அப்புறம் நெல்லுகள் அழிஞ்சதாக நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கான அந்திராணி வாய்க்கால் என்ற பகுதி. இங்கே வந்து மலையிலண்டா இந்த வீதியால் வந்து வாகனங்கள் போக இயலாது. என்ன இது கிட்டத்தட்ட ஒரு ஆள் எடுப்பு மட்டத்தளவுக்கு இதுக்கு தண்ணி நிற்கக்கூடிய இடம் இது. மற்றும்படி ஓகே. இப்போ இதுக்கு பாருங்கள் எல்லா காணிகளும் வந்து நெல்லுகள் அழிஞ்சிருந்தாங்க நீங்கள் காணக்கூடிய இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மழைகள் பெய்து கொண்டு இருக்கிறதால புயல் கடந்துட்டேன்னு சொல்லிங்கன்னா மழை வந்து தொடர்ச்சியாக பெய்து கொண்டு இருக்குது. அதால் வந்து நெல்லுகள்லாம் அதிகமாக வந்து இப்போ அழிஞ்சதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் எல்லாம் கடலுக்குள்ள போன வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது.